தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்கத்தின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்கத்தின் தலைவர் தேர்தலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேர்தல் நடைபெறுவதற்கு முன் நீதிமன்ற உத்தரவை மீறி முறைகேடாக 4 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவிற்கு எதிரான நடவடிக்கை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக தேர்தலுக்கு முன் புதிய உறுப்பினர் சேர்க்கப்பட்டதை ஏற்க முடியாது என்றும் விதிகளுக்கு எதிராக தேர்தல் நடைபெற்றுள்ளதால் மறுதேர்தல் நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. உத்தரவை மீறி மே மாதம் நடைபெற்ற தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டது. உறுப்பினர்கள் பட்டியல் தயாரிப்பு பணிகளை ஜூலை 21ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேர்தல் நடைமுறைகளை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் முடித்து அதை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் தொடர்ந்து வழக்கு விசாரணையை செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்கத்தின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்கத்தின் தலைவர் தேர்தலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் நடைமுறைக்கு முன் நீதிமன்ற உத்தரவை மீறி முறைகேடாக 4 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான நடவடிக்கை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தேர்தலுக்கு முன் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டதை ஏற்க முடியாது என நீதிபதி தெரிவித்தனர். விதிகளுக்கு எதிராக தேர்தல் நடைபெற்றுள்ளதால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து உத்தரவை மீறி மே மாதம் நடைபெற்ற தேர்தலானது ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர்கள் பட்டியல் தயாரிப்பு பணிகளை ஜூலை 21ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்றும் தேர்தல் நடைமுறைகளை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் முடித்து அதை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். தொடர்ந்து வழக்கு விசாரணையை செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வணக்கம் ரவீனா. தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்க தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கால்பந்தாட்ட சங்கத்துக்கு தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அதன் நிர்வாக குழு சங்கத்தை நிர்வகிக்க வேண்டும் என கடந்த 2023ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இதையடுத்து 2025 மே மாதம் தமிழ்நாடு கால்பந்து ஆட்ட சங்கத்துக்கு தேர்தல் நடத்த முடிவும் செய்யப்பட்டது. அதில் 22 உறுப்பினர்களுடன் சென்னை, திருநெல்வேலி, கோவை மற்றும் திருச்சியை சேர்ந்த 4 பேர் புதிதாக உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு முறைகேடாக 4 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். புதிதாக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டது ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரானது என பல்வேறு மாவட்ட கால்பந்தாட்ட சங்க சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அனிதா, சுமந்த், செந்தில்குமார் அமர்வு ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தேர்தலுக்கு முன் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டதை ஏற்க முடியாது, தேர்தல் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்ற விதிகளுக்கு எதிராக தேர்தல் நடைபெற்றிருந்தால் மறுதேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் மே மாதம் நடைபெற்ற தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்களின் பட்டியலை இறுதி செய்து உறுப்பினர்களுக்கு எதிராக ஆட்சேபனைகள் ஒரு வாரத்தில் தெரிவிக்க அனுமதி வழங்கப்பட வேண்டும். உறுப்பினர்களின் குறைகளை தனித்தனியாக பெற்று நிர்வாக குழு நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் அனைத்து உறுப்பினர்களையும் அழைத்து கூட்டம் நடத்தி அவர்களின் கோரிக்கையை கேட்க வேண்டும். அனைத்தும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும். உறுப்பினர்கள் பட்டியல் தயாரிப்பு பணிகள் ஜூலை 21ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும். பின்னர் தேர்தல் நடைமுறைகளை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் முடித்து அதனை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார் நீதிபதி ரவீனா. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.